மகாராணி கிணறடிக்கிற திகிலானி மணமணக்கிற அகிலானி முள்ளா மலராணி சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை சேட்டைகள் இல்லாவிட்டால் சித்ரா போய் சுரேஷ கூட்டிட்டு வா சூடா சாப்பிடட்டும். சரிங்க அத்தை. மாமா உங்களை அத்தை கூப்பிட்டாங்க. சொல்லு. சாப்பிட்டு வந்து நின்னுக்கோங்க. எனக்கு பசிக்கல. நீங்க 3 பேர் சாப்பிடுங்க. ஏன் மாமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? காலையில ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டது, மதியான சாப்பாடு வேண்டான்னுட்டீங்க. இப்போ வேண்டானா என்ன அர்த்தம்? ஏய், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன நோய் நோய்ங்கிற? பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும். நீ போ. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல மாமா. இன்னும் என்ன பழைய சித்ராவை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. எனக்காவது ஒரு நாள் என்னை பத்தி புரிஞ்சுப்பீங்க. அப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்காக நீங்க வருத்தப்பட போறீங்களா இல்லையான்னு பாருங்க. என்னம்மா அவன் வரலையா? என்னாச்சு? ஏமா அழற? என்னடி சொல்ற? சுரேஷ் மாமாவுக்கு சாப்பாடு வேண்டாமா? அவன இன்னைக்கு 2ல எனக்கு வேண்டாம்மா. என்ன தொந்தரவு பண்ணாத. எனக்கு பசிக்கல.
சரிம்மா, அவனை தொந்தரவு பண்ணாத. ஒரு கிளாஸ் பால் மட்டும் கொடு, சாப்பிட்டு படுத்துக்கோ. கொஞ்ச நாளானா எல்லாம் சரியா போயிடும். சரிங்கண்ணா. மாலி, அப்புறம் எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் போட்டு கொடுமா. நான் அப்புறமா டிஃபன் சாப்பிடுறேன். மணி 8 ஆயிடுச்சு, நியூஸ் போட்டுருவோம். சரி.